தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சி தான் என்னுடைய முதல் படத்தை நாளைய தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் என்னை கைவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன். அந்த படமும் என்னை கைவிடல. இன்னி வரைக்கும் என் ரசிகன் என்னை கைவிடல. அவார்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அவர்கிட்ட இம்மீடியட்டாக நான் கேட்டது நான் யாருக்குப்பா அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்டேன். இல்லை அவர் உங்களுக்கு தான் அவார்டு, விகடன் அவார்டு அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நமக்கா? எனக்கு கொடுத்து பழகி போட்டதுனால எனக்கு அவார்டுன்னதும் ஒரு சந்தோஷமும் ஒரு இன்ப அதிர்ச்சியும் சேர்ந்த ஒரு நல்ல ஃபீல். கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை தாங்குகிற தலை கனமாக இருக்கக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்கணும். ஒன்று மட்டும்தான், எல்லாருக்குமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க.